இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ட்ரோல் பண்ணுறாங்களே. இப்போ நம்ம மதிய உணவு திட்டமெல்லாம் சாப்பிடாமலாம் எல்லோரும் வளர்ந்துருக்க போகிறாங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம்ங்கிறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு தெரியும். இது எங்கேயோ இருந்து தட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஸோ இப்படி ரசிகர்கள் இருப்பாங்களா, இவ்வளோ கொச்சையாலாம் போடுவாங்களா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதோட சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது. ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசி வந்து மாடுகளுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு தன்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கே யாருமே கேட்கல. அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது கேட்டாங்களா? இல்லை. ஆனால் பாருங்கள், அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு வர்றாரு. தன்னை யாராக உணரக்கூடியவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. மக்களுக்கு குவாலிட்டி உயர்த்தி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீ போய் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்களுக்கு குவாலிட்டி உயர்த்தி கொடுக்கப்பட்டது ரேஷன் அரிசி. தோசை மாவு விற்கிறாங்களா, தோசை மாவு விற்கிறவங்கக்கிட்ட போய் கேளுங்க, தெரியும் ரேஷன் அரிசி எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய குடும்பங்களில் ரேஷன் பொருட்கள் தமிழ்நாட்டிலும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நான் கேரளாவில் நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் நல்ல ஃபேமிலி தான், நல்ல வசதியான ஃபேமிலியாக தான் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரேஷனில் கிடைக்கிற பொருள்லாம் ரேஷனில் தான் வாங்குவோம். அது நல்லா தான் இருக்குமே, குவாலிட்டி நல்லாயிருக்கும், கழுவி காய வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். வசதிக்கு குறைவெல்லாம் கிடையாது. ஆனால் அது குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக குறைந்த விலையில் கிடைக்கும்போது நான் ஏன் வெளியில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அறிவு, அது வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்க. அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் அதே டைமில் நான் விசாரிக்கும்போது நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் ஐடியில் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, இது குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது, அதனால நாங்கள் வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரேஷனில் கிடைக்கிற பொருள்லாம் ரேஷனில் தான் வாங்குவோம். அது நல்லா தான் இருக்குமே, குவாலிட்டி நல்லாயிருக்கும், கழுவி காய வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். வசதிக்கு குறைவெல்லாம் கிடையாது. ஆனால் அது குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக குறைந்த விலையில் கிடைக்கும்போது நான் ஏன் வெளியில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அறிவு, அது வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்க. அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் அதே டைமில் நான் விசாரிக்கும்போது நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் ஐடியில் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, இது குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது, அதனால நாங்கள் வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் வசதியானவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிறத சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே ரேஷன் அரிசி என்கிறது அரிசி வாங்க முடியாத ஏழை மக்களுக்கான உணவு. அதை கொச்சப்படுத்துறதுக்கு, அதை வந்து